இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகமான காலமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுது திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தீங்களேயானால் மூத்த சகோதரர்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே லாபத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்களேயானால் உங்களுடைய ராசியே பார்க்கறதுனால தீர்க்கமான சிந்தனையும் எடுத்த காரியங்களில் வெற்றியும் எந்த ஒரு விஷயத்திலையும் முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. அது தவிர உங்களுடைய இளைய சகோதரர்களோடு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய நல்ல ஒரு பிரச்சனைகள் இல்லாத ஒரு வலுவான ஒரு பாண்டிங் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எழுத்து துறையில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கணினி துறை அதை தவிர இந்த தேங்காய் வியாபாரம் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவர்களெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். இந்த ஐஸ்கிரீம் விற்கிறவங்க அதை தவிர அந்த கம்ப்ரஸ்டு ஃபுட்ஸ் விற்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஆயில் கம்ப்ரஸ்டு ஆயில் தேங்காய் எண்ணெய் விற்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் போகும்போது பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்பு, அது ஒரு நல்ல ஒரு சுபக்கடனாகவே இருக்கக்கூடிய வாய்ப்பு. சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். நல்ல தூக்கம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேயானால் உங்களுடைய பேச்சிலையும் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. பேச்சின் மூலியமாக எல்லா விதமான விஷயங்களையும் சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். வெளியூர் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அதை தவிர படிப்பதற்காக புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா திருச்செந்தூர் போயிட்டு வாங்கும். அதாவது இந்த திருச்செந்தூரில் போனீங்கன்னா இந்த முருகக் கடவுளையும் சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேதா குரு அப்படின்னு இருக்கார். அந்த மேதா குருவை போய் சேவிச்சுட்டு வாங்கும். ஏன்னா அவர் கூர்மத்துக்கு மேலே உட்கார்ந்துட்டு இருக்கிறதாகவும் 8 தலை நாகத்தினுடையும் 8 கஜங்களுடையும் உட்கார்ந்துருக்கிறதுனாலையும் அவர் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு இருக்கக்கூடிய குரு பகவான். அதனால் அந்த குரு பகவானை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக விலகும்.